Hello friends, இது PHP tutorial in Tamil part 8 and Esperanto. So இதோட வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் tutorials. ஸோ என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன், ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, நான் இதில் இருந்து நான் அப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த வேரியபிளை எக்கோ பண்ணுறேன் அண்ட் என்னுடைய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா sujesh@gmail.com அண்ட் பக்கத்துலேயே எனக்கு sujesh@gmail.com அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதாவது இந்த ரெண்டு ரோ, பட் எனக்கு இந்த பக்கத்தில் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஒரு பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன். பிஆர் டேக் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். Oops, I got error on line 63. Echo just நம்ம இதுக்குள்ளே sorry just br tag and concatenation mark. I mean string-ஐயும் என்னுடைய வேரியபிள் ஸ்டோராக இருக்க இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து கன்கேட் பண்ணுறேன். இது கன்கானேஷன் ஆப்ரேட்டர். ஜஸ்ட் நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு செகண்ட் லைனில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, என்னுடைய ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேட்டாபேஸில் இருக்க வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ எப்படி வந்து டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நான் வந்து ஒரு இன்க்ளூட் ஃபார்மேட்டுக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் என்னுடைய பழைய ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னுடைய சி ட்ரைவில் வேம் ஃபோல்டருக்குள்ளே wwwன்ற ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய கமாண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்க்ளூட் அப்படின்னு பேர் வச்சுறேன். இன்க்ளூட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதுக்குள்ளே தான் நான் வந்து சம் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஐ மீன் ஒரு குட் ப்ரோக்ராமராக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது என்னுடைய Notepad++ல் நான் ஒரு புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இந்த கனெக்ஷன்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். அதாவது என்னுடைய MySQL கனெக்ஷன் அண்ட் MySQL செலக்டட் டேட்டாபேஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மட்டும் ஜஸ்ட் கட் பண்ணி நான் வந்து இந்த ஃபைலில் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய PHPக்குள்ளே தான் நான் போடணும். அண்ட் இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். நான் அதை இன்க்ளூட் ஃபைலுக்குள்ளே சேவ் பண்ணுறேன். என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் இன்க்ளூட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இதை வந்து connection.php அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போது இதில் வந்து என்னுடைய இந்த கனெக்ஷன்ஸை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த கனெக்ஷன்ஸை வந்து ஐ மீன் இப்போ வந்து நான் connection.phpயில் இருக்கேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் இங்கே வந்து இங்கே வந்து கால் பண்ணணும். ஸோ இன்க்ளூடை பற்றி நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல இப்போது அந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். என்னுடைய ஃபைலை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் எக்ஸ்டர்னல் ஒரு ஃபைல்ஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இன்க்ளூட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces செமிகாலன் அண்ட் இதுக்கு நடுவில் நான் வந்து 2 டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன். அண்ட் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்க்கு உள்ள இன்க்ளூட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இன்க்ளூட் ஸ்லாஷ் இந்த இன்க்ளூட் ஃபோல்டருக்கு உள்ளே தான் connection.php அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஸோ connection.php
இப்போ என்னுடைய ஃபைலில் சேவ் பண்ணிட்டு நான் என்னுடைய ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்டில் எனக்கு 2 டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா என்னுடைய கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ஷன் டாட் பிஹெச்பிலேருந்து எனக்கு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கனெக்ஷன் இன்க்ளூட் ஃபோல்டருக்குள்ளே கனெக்ஷன் டாட் பிஹெச்பி அப்படின்ற ஃபைலில் இருக்க கனெக்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா கனெக்ஷனுக்கும் நம்ம இது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்செட்டுக்கும் நம்ம இதே கனெக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இதெல்லாம் இந்த மாதிரி தனியாக ஒரு கனெக்ஷன் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு போடலை. ஸோ நான் ஏன் போடலை அப்படின்னா நம்முடைய கியூரி வந்து நம்முடைய ரெக்குமெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த MySQL_query ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து இன்க்ளூட் ஃபோல்டருக்குள்ளே போடவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்சர்ட் ஃபார்ம் போகலாம். என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் இங்கே டைப் பண்ணி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்சர்ட் ஆகணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதுக்கு மேலேயே ஒரு PHP டேக் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இங்கே என்னுடைய இன்க்ளூட் என்னுடைய கனெக்ஷன். ஸோ நான் எப்படி போடுறது மூலயமா நான் டேரெக்டாக இங்கே இருக்க கனெக்ஷனை என்னால் இந்த இடத்துல கால் பண்ண முடியும். ஸோ நான் திரும்பி வந்து இவ்வளோ கனெக்ஷன்ஸை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். அண்ட் இப்போ இங்கே வந்து நான் வந்து கியூரி எழுத போகிறேன். ஜஸ்ட் அதுக்கு நான் வந்து இந்த இடத்த வந்து அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். பட் இதில் நான் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த SQL கியூரியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது இன்சர்ட்டுக்கான கமாண்ட் எழுதுறேன். அதாவது இன்சர்ட் இன்டு என்னுடைய டேபிள் நேம் இப்போ இங்கே வரணும். என்னுடைய டேபிள் நேம் கமாண்ட்ஸ். ஸோ கமாண்ட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces ஸ்பேஸ் values திரும்பி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இன்சர்ட் இன்டு அப்படின்னு போடுறோம். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் அப்படின்றது டேபிள் நேம். ஸோ இந்த டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணணும், அதான் சொல்கிறாங்க. இன்சர்ட் இன்டு கமெண்ட்ஸ் நம்முடைய டேபிள் கமெண்ட்ஸ். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces நடுவில் நம்ம வந்து காலம் நேம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டேபிளுடைய காலம்ஸ் வந்து இமெயில் ஐடி. ஜஸ்ட் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கமா என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் இது. என்னுடைய செகண்ட் காலம் நேம்ஸ் அண்ட் என்னுடைய தேர்ட் காலம் மெசேஜ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நேம் கமா மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். மூணு காலம் நேம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 3 ஃபீல்டு தான் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் வேல்யூஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே வேல்யூஸ் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு நடுவில் நான் வந்து வேரியபிள் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட் இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த இமெயில் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த இமெயில் ஐடியில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் அந்த ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து இமெயில் ஐடி காலமில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகி இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸில் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக இந்த இடத்துல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுக்கு நடுவில் நான் இந்த வேரியபிளை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த வேரியபிளை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து அதை இந்த இடத்துல போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்க இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமெயில் ஐடின்ற காலமில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அண்ட்
இதில் எப்படி நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே நம்ம கொடுத்தனால இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிடுது. ஹியர் and next field single quotation open and close braces. ஸோ இங்கே வந்து இப்போ அடுத்தது நேம் வேரியபிள். ஸோ என்னோட வேரியபிள் நேம் அண்ட் அடுத்தது வேரியபிள் வந்து மெசேஜ். நேம் and next it will be message. ஓகே. ஸோ நம்ம கவனிக்கணும் 3 காலம் அண்ட் 3 வேரியபிள். ஐ மீன் 3 வேரியபிள். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த SQL query எழுதியிருக்கோம். அண்ட் இன்கேஸ் SQL query ஃபெயிலியர் ஆனால் நம்மளுக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே. நம்மளுக்கு எரர் 45, இதில் எரர் 45. ஸோ நம்மளுடைய queryயில் நமக்கு எரர் இருக்குது. ஸோ இன்சர்ட் இன்டு கமெண்ட்ஸ். ஸோ என்னுடைய வேரியபிள் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இமெயில் நேம்ஸ் மெசேஜ். ஓகே. கரெக்டாக தான் இருக்கு. ஜஸ்ட் சேவ் இட் and refresh it. Still I'm getting error. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இமெயில் ஐடி வந்து அன்டிஃபைன்ட் வேரியபிள் எரர் அப்படி காமிக்குது. ஐ மீன் நம்மளுக்கு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஸோ லெட் மீ செக். ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்ட் நம்ம இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்செர்ட் ஆகுது. ஸோ அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி அது வந்து லோட் ஆகும்போது அது என்ன நினச்சிக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வேரியபிள்லாம் செட் ஆகவே இல்லை. ஐ மீன் ஃபர்ஸ்ட் வாட்டி நம்மளுக்கு ஐ மீன் நம்ம பேஜ் லோட் ஆகும்போதே இது ஃபுல்லாக ரீட் பண்ணோம். ஸோ ரீட் பண்ணும்போது நம்மளுடைய இந்த இமெயில் ஐடி வந்து இந்த வேரியபிள் வந்து செட் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த எரர் நம்மளுக்கு இந்த இமெயில் ஐடி வந்து அன்டிஃபைன்டாக நம்மளுக்கு நம்ம PHP நம்மளுக்கு சொல்லுது. ஜஸ்ட் இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் வந்து இங்கே அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ இன் கேஸ் நான் வந்து set என்னுடைய இமெயில் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஏதாவது செட் பண்ணியிருந்தேன்னா மட்டும்தான் எனக்கு இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த query எக்ஸிக்யூட் ஆகணும். அதர்வைஸ் அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடணும். ஜஸ்ட் இப்போ நான் என்னுடைய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸை நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் வரவே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ஜஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கண்டிஷன். ஓகே. இப்போ நம்மளுக்கு எப்படி டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றத காமிச்சாச்சு. ஸோ நான் எதுக்கும் என்னுடைய PHP admin போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணும்போது ஆல்ரெடி 2 MB டேட்டா ஃபில்லப் ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் இப்போது டெலீட் பண்ணிவிட்டேன். கரண்ட்டாக இப்போ எனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ரோஸ் தான் இருக்குது. நம்ம இப்போ டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுவோம்.
ஓகே, நான் வந்து இதை புது பேஜில் லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து sujesh@gmail.com மட்டும்தான் டிஸ்பிளே இருக்குது. இப்போ நான் sujesh@gmail.com, நேம் SJ, அண்ட் என்னுடைய மெசேஜ் வந்து திஸ் இஸ் டெமோ மெசேஜ். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் sujesh@gmail.com அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் ஒன் மோர் டைம், tamiltutorials@gmail.com, name Tamil, and message this is comment box tutorial. and இப்போ நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு tamiltutorials@gmail.comன்றது கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா tamiltutorials@gmail.com அப்படின்னு விசிபிள் ஆகுது. ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து இது வந்து டிசர்னிங் ஆர்டரில் வரணும். அதாவது நான் இப்போ இன்சர்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கடைசியாக எனக்கு தெரியணும். ஃபஸ்ட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ 15 மினிட்ஸ் தாண்டி போய்டும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை பார்க்கலாம். அண்ட் இன்னும் நம்ம இதை டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.